கர்நாடக மாநிலத்தில் மனைவி, மாமனார், மாமியாரை இரும்பு கம்பியால் அடித்து கொன்ற நபர் போலீசாரிடம் சிக்கியுள்ளார். கோபித்துக் கொண்டு தாய் வீட்டுக்கு சென்ற மனைவியிடம் திருந்தி விட்டதாக கூறி நாடகமாடி குடும்பத்துடன் வரவழைத்து தீர்த்து கட்டிய சம்பவத்தின் பின்னணி என்ன? கர்நாடக மாநிலம் தாவனக்கரையைச் சேர்ந்தவர் 52 வயதான பசவராஜப்பா. இவரது மனைவி கவிதா. இந்த தம்பதியின் மகள் அன்னபூர்ணா. இவர் பெங்களூருவில் தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்து வந்தார். அப்போது உடன் வேலை பார்த்து வந்த நவீன் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு காதலித்து வந்தார். கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். இந்த தம்பதிக்கு 3 வயதில் ஒரு பெண் குழந்தை உள்ளது. திருமணமான புதிதில் காதல் வாழ்க்கை இணைத்தாலும் குழந்தை பிறந்தபின் இருவருக்கும் இடையே அடிக்கடி சண்டை ஏற்பட்டுள்ளது. தொட்டதற்கெல்லாம் கணவன் குற்றம் சொல்ல வெறுத்து போன அன்னபூர்ணா கோபித்துக் கொண்டு குழந்தையுடன் தாய் வீட்டிற்கு சென்று விட்டார். கடந்த ஓராண்டாக பெற்றோர் வீட்டில் குழந்தையுடன் வசித்து வந்துள்ளார் அன்னபூர்ணா. அவரை பலமுறை சமாதானப்படுத்த முயன்றும் முடியாத நவீன் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்று விட்டார். கணவனின் வரதட்சணை வெறி தலைவிரித்தாடுவதை உணர்ந்த அன்னபூர்ணா அவரது எந்த சமாதான பேச்சுவார்த்தைக்கும் உடன்படவில்லை என கூறப்படுகிறது. அன்னபூர்ணாவின் பெற்றோரும் நவீனை சற்று மதிக்காமல் விரட்டும் நோக்கத்திலேயே பேசி வந்துள்ளனர். இதனால் ஒரு முடிவுக்கு வந்த நவீன் அனைவரையும் தீர்த்து கட்ட திட்டம் தீட்டியிருக்கிறார். கடந்த சில தினங்களுக்கு முன் அன்னபூர்ணாவிடம் செல்போனில் தொடர்பு கொண்டு பேசிய நவீன், இனிமேல் உன்னுடன் பிரச்சனை செய்ய மாட்டேன், நாம் இருவரும் சந்தோஷமாக வாழலாம் என பேசி திருந்தி விட்டது போல நாடகமாடி கண்ணீர் விட்டுள்ளார். அதுவரை உஷாராக இருந்த அன்னபூர்ணா கணவன் கண்ணீர் மல்க பேசியதைக் கண்டு நம்பிவிட்டார். கடந்த வியாழக்கிழமை பெற்றோரை அழைத்து கொண்டு கணவர் வீட்டிற்கு அன்னபூர்ணா சென்றுள்ளார். ஊர் பெரியவர்களை அழைத்து அன்னபூர்ணாவின் பெற்றோர் பேச்சுவார்த்தை நடத்தி தங்களது மகளை மாப்பிள்ளை வீட்டில் விட்டுவிட்டு ஊருக்கு புறப்பட்டனர். அப்பொழுது உங்களை பேருந்தில் ஏற்றிவிட வருகிறேன் என மாமனார் மாமியாரிடம் நவீன் கூறியிருக்கிறார். அவர்களையும் அன்னபூர்ணாவையும் ஒரு காரில் அழைத்து கொண்டு பேருந்து நிலையம் நோக்கி சென்றுள்ளார். ஆனால் உள்மனதில் வெறுப்பை வளர்த்து வந்த நவீன் தான் வெகு நாட்களாக போட்டு வைத்திருந்த குறை திட்டத்தை நடுவழியில் அரங்கேற்ற ஆத்திரத்துடன் காத்திருந்தார். ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் காரை நிறுத்திய நவீன் காரின் டிக்கியில் தயாராக எடுத்து வைத்திருந்த இரும்பு ராடை வெளியே எடுத்தார். இதற்காக மாப்பிள்ளை காரை நிறுத்தினார் என அன்னபூர்ணாவின் பெற்றோர் இறங்கி பார்த்தபோது இரும்பு ராடுடன் நின்றிருந்த நவீன் அவர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளார். தடுக்க வந்த மனைவி மீதும் வெறி தாக்குதல் நடத்தி சம்பவ இடத்திலேயே மூவரையும் படுகொலை செய்துவிட்டு தப்பியோடி தலைமறைவானார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உடல்களை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நவீனை பிடிக்க தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கிய போலீசார் அவரை சுற்றி வளைத்து கைது செய்தனர். கொலைக்கான காரணத்தை கூற மறுக்கும் நவீனிடம் போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். திருந்திவிட்டதாக கூறி நாடகமாடி மனைவி, மாமனார், மாமியார் என மூவரை இரும்பு ராடால் அடித்து கொன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.